ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க பைப் கிளீனர்ஸ் வச்சு ஒரு மினி ஃப்ளவர் பாட் தாங்க பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னங்க வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் சூப்பராக ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பண்ணும்போது ரொம்பவே டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அது ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும் போல். பரவாயில்ல, ஒரு ட்ரை பண்ணி ஓரளவுக்கு ஃப்ளவர் மாதிரி வந்துருந்துச்சு. அப்புறமா எனக்கு அது பிடிச்ச பார்ட்டே என்னென்னா, அந்த எல்லோ கலரில் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்த பார்ட்டு. அதை அட்டாச் பண்ணும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆனால் அது உள்ளே ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா தான் அந்த ஃப்ளவரே ரொம்ப க்யூட்டாக அழகாக மாறிடுச்சுங்க. நானும் நினச்சேன் இந்த ஃப்ளவர் நமக்கு நல்லா வராது அப்படின்ட்டு. ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சுங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாகவே இருந்துச்சு. பாருங்கள் இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையுமே நான் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறமா அதோட பாட் தான் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் கப் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அதில் அந்த ப்ரௌன் கலர் பைப் கிளீனர்ஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி. அப்புறமா அந்த பாட்டுமே சூப்பராக ரெடியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு இந்த பின்னாடி கேப் இருக்க இடத்துலலாம் கொஞ்சம் அந்த பைப் கிளீனர்ஸ் வச்சே நான் கவர் பண்ணிட்டேன். சென்டரில் இந்த கார்ட்போர்டு வச்சு அதையும் கவர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அதோட லீஃப் தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஃப்ளவர் பாட்டுக்கு சின்ன சின்ன லீஃப் மாதிரி அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கொடுத்தாவே சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ளவர் பாட் எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.